அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 2 பார்ட் வந்து கேட்கற மாரி இருந்துச்சு. மிச்சபடி பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஒரு சின்ன இடம் கூட எங்கேயும் விடாம டமால் டமால் அடி அடின்னு அடிச்சு எடுத்துட்டு ஓட்ட தள்ளியிருக்காரு. டைரக்டர் முருகதாஸ் வந்து இந்த படத்துல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் வச்சிருக்காரு. பட் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 48 மினிட்ஸ்க்கு அப்படியே ட்ராக் பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்பவே பெரிய படமா தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா வந்து அந்த இன்டர்வல் சீன்ல ஒன்று 2 3 சீன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தா அந்த இன்டர்வல்லே ஃபுல் படமே முடிஞ்சிருக்கும். பட் அதை வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனது சில இடத்துல கொஞ்சம் ரொம்பவே லேக் ஆன மாதிரி தோணுச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா ஆக்ஷன்ஸா இருந்துச்சு. கொஞ்சம் நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்ஸா இருந்ததுனால அந்த கொஞ்சம் லைட்டா அந்த லேக் வந்து சில மக்களுக்கு தெரியதான் செய்யும். அது ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் படம் வந்து பிரிஸ்க் ஆகி இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு ஈஸியா போய் நல்லா சேர்ந்துருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க வந்து லாஜிக் எல்லாம் மறந்துடணும். லாஜிக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த கூலி படத்துல எப்படி 2347 டவுட்ஸ் வந்துச்சோ இல்ல லாஜிக்னு பாத்தீங்கன்னா ஒரு 656 டவுட்ஸ் அது கண்டிப்பா வரும். மொத்தத்துல இந்த படம் எஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு பிடிக்க சான்ஸ் இருக்கு. நார்மல் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து இது அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து ஆவரேஜ் ஆர் அபவ் ஆவரேஜ் படம் அவங்களுக்கு அமைய சான்ஸ் இருக்கலாம். இது வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் படமா இருக்கிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் தன்னுடைய மெச்சூர் குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. ஓவராலா இந்த மதராசி. ஆமா, இந்த படத்துக்கு மதராசின்னு ஏன் பேர் வச்சாங்க? எனக்கு அதை பத்தி தெரியல. மறந்துடாம உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லவ் அண்ட் ஆக்ஷன் பேக்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும்.